ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா முருகரோட வழிபாடு பற்றி பார்க்க போகிறோம். முருகரோட வழிபாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முருகரோட பீஜ மந்திரத்தை நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். முருகரோட பீஜ மந்திரம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓம் சரவண பவாய நமகங்கிற மந்திரம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் முருகருக்கு மூல மந்திரமும் இருக்குது. அந்த மூல மந்திரம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி உங்களுக்கு முருகரோட பீஜ மந்திரத்துக்கு. இந்த பீஜ மந்திரம் ஒரே ஒரு மந்திரம், அந்த ஒரு அக்ஷரத்தை நீங்கள் சொன்னீங்கனாலே முருகர் உங்களை தேடி வருவார். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பீஜாட்சரத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த பீஜாட்சரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, பலன் பெறுங்க. இந்த பீஜாட்சரத்தோட அர்த்தம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மிக மிக முக்கியம். ஒரு லெவலில் முருகரோட சக்தியை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த பீஜாட்சரம். எல்லா தெய்வத்துக்கும் ஒரு பீஜாட்சரம் இருக்குது. நம்ம மகாலட்சுமிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீம், நம்ம பெருமாளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தம். இந்த மாதிரி நிறையா தெய்வங்களுக்கு ஒரு தெய்வங்களுக்கும் ஒரு பீஜ அக்ஷரங்கள் உண்டு. இந்த பீஜ அக்ஷரம்னா என்னென்னா தெய்வத்தோட மூல சக்தியை பிரதிபலிக்கக்கூடிய அந்த இதுதான் அந்த பீஜாட்சரம். அதை நீங்கள் அந்த ஒரு பீஜத்தை நீங்கள் சொன்னீங்கனாலே போதும், அந்த மொத்த தெய்வத்தோட சக்தியுமே அதுக்குள்ளார அந்த ஒரு அக்ஷரம், அந்த ஒரு எழுத்துக்குள்ளார அடங்கிடும். அவ்வளோ பவர் அந்த பீஜாட்சரத்துக்கு இருக்குது. அதை நீங்கள் சொன்னீங்கனாலே போதும், அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். ஸோ அப்பேற்பட்ட அந்த பீஜாட்சரம் எப்படி நீங்கள் முருகரோட அந்த பீஜாட்சரத்தோட தன்மை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. முருகரோட பீஜாட்சரத்தை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. ஸ்வாம் ஸ்வாம் ஸ்வாம். அவருக்கு இன்னொரு பீஜாட்சரமும் இருக்குது, அது சௌம். ஸோ நீங்கள் சௌம்னு சொன்னாலும் முருகரோட அனுகிரகத்தை பெறலாம், ஸ்வாம் அப்படின்னு சொன்னாலும் முருகரோட அனுகிரகத்தை பெறலாம். இந்த ஸ்வாம் அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த பீஜாட்சரத்தோட அர்த்தம் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சு ஜபம் பண்ணணும். ஸ்வாம் அப்படிங்கிற பீஜாட்சரம் என்னன்னா, அவர் முருகரை நீங்கள் சுவாதிஷ்டானத்தில் வச்சு வழிபடுற மாதிரி. 7 சக்கரங்கள் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர்த்துக்கு. இந்த 7 சக்கரங்கள்ல மூலாதாரம்ங்கிறது முதல் சக்கரம், அது முதுகு தண்டு அடிவாரத்தில் இருக்கும். சுவாதிஷ்டானம்ங்கிறது உங்களுடைய ப்ராஸ்ட்ரேட்ல இருக்கும், இல்லை அட்ரினலின்ல இருக்குன்னு கூட வச்சுக்கலுங்களேன். இப்போ இந்த சுவாதிஷ்டான சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு தான் முருகர் அதிபதி. அவர் 2 சக்கரங்களுக்கு அதிபதி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர் ஆக்னா சக்கரத்துக்கும் அதிபதி, அதே சமயத்தில் மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு அதிபதி. இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு அதிபதியாக இருக்கிறனால தான் இந்த ஸ்வ அதிஷ்டானம் அப்படிங்கிறது, சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற வார்த்தை வருது பார்த்தீங்களா. அதில் முதல்ல வர அந்த ஸ்வா அப்படிங்கிற அந்த வார்த்தையே அவருக்கு பீஜாட்சரமாக வருது. ஸ்வாம் ஸ்வாம் ஸ்வாம். இதுதான் முருகரோட இந்த பீஜ மந்திரத்தோட ரகசியமே. இந்த ஸ்வ அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு அர்த்தம், தனித்துவமானதுன்னு அர்த்தம், உங்களோட தனித்துவம்னு அர்த்தம். உங்களுடைய தனித்துவத்தை நிலைநாட்ட உதவி செய்பவர் முருகர் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்வாம் அப்படிங்கிற அந்த பீஜ மந்திரம் குறிக்குது. உங்களை ரொம்ப ஒரு யுனிக்கான ஒரு பர்சனாக இந்த உலகத்தில் நீங்கள் அடையாளப்படுத்திக்கணும். உங்களை ஒருத்தங்க உலகத்துக்கிட்ட இருந்து உங்களை நீங்கள் தனித்துவமாக காமிச்சுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் இந்த உலகத்தில் அப்படின்னா இந்த பீஜாட்சரம் இந்த கார்த்திகை மாதத்தில் ரெகுலராக சொல்லுங்க, உங்களுக்கு அது கிடைக்கும். உங்கள் உலகத்திலிருந்து ஒரு இண்டிவிஜுவலான ஒரு எலமெண்ட்டாக உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆறா இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இன்னொன்று இந்த ஸ்வாம் அப்படிங்கிற பீஜாட்சரத்தில் என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு ஒரு லெவலில் உங்களுடைய டிட்டர்மினேஷன், நீங்கள் ஒரு விஷயத்தில் தீர்க்கமாக இருக்க பார்த்தீங்களா, அந்த தீர்க்கமாக இருக்கக்கூடிய அந்த தன்மை நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்வாம் அப்படிங்கிற இந்த பீஜ மந்திரம் சொல்கிறது மூலமாக. டிட்டர்மினேஷன் முருகரோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு குவாலிட்டி. இது நிறையா பேருக்கு கிடையவே கிடையாது லைஃப்பில். ஏன்னா நீங்கள் இது செய்யணும்னு நினைப்பீங்க, அது உங்களுக்கு நல்லதுன்னு தெரியும், ஆனால் செய்யவே மாட்டீங்க, அதை போஸ்ட்பான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அலட்சியம், கேர்லெஸ்னஸ், இது எல்லாத்தையும் முருகரோட அந்த பீஜ மந்திரத்திலேயே நீங்கள் ஒழிச்சிடலாம். ஸ்வாம் அப்படிங்கிற பீஜ மந்திரம் கேர்லெஸ்னஸையும் போக்கும். உங்களுக்கு கேர்லெஸ்னஸ் இஷ்யூ இருக்கா, நீங்கள் இந்த ஸ்வாம்ங்கிற பீஜ மந்திரம் சொல்லுங்கள். இது உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். ஒரு மந்திரத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது, அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் கேர்லெஸ்னஸ் உங்களுக்கு போகும், உங்களுக்கு டிட்டர்மினேஷன் வரும், அந்த தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து அதை நோக்கி போகிறதுக்கான அந்த டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தில் கமிட்டடாக ஃபுல் ஃபோர்ஸாக ஒரு விஷயத்தை நீங்கள் காரியத்தில் இறங்குறீங்கன்னா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்களோட தீர்க்கம் போகாது. அந்த ஒரு தன்மையை இந்த ஸ்வாம் அப்படிங்கிற பீஜ மந்திரம் கொடுக்கும். அதனால் இந்த ஸ்வாம் அப்படிங்கிற இந்த பீஜ மந்திரத்தை சொல்லி முருகரோட அனுகிரகத்தை பெற்று கேர்லெஸ்னஸை போக்கி டிட்டர்மினேஷனை உங்களுக்குள்ளார விதைச்சு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றிக்கு மிக மிக முக்கியமான விஷயம் என்னது? டிட்டர்மினேஷன். இப்போது ஒரு கார்த்திகேயன் ஸ்கந்த பகவான் நம்ம முருகப்பெருமான் போர் படை தளபதி.
அப்போ அவர் போர்ப்படை தளபதியாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? அவர் வந்துட்டு பல அசுர கூட்டங்களை வந்துட்டு அழிக்கிறாரு, தேவர்களை வந்து காத்து ரசிச்சு அதே சமயத்தில் அவங்கள தலைமை தாங்கி வழி நடத்தி கொண்டு போகிறார். அதுக்கு என்ன வேணும்? டிட்டர்மினேஷன். சக்ஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் டிட்டர்மினேஷனுங்கிறது தான் முருகர் குறிக்கிறார். ஸோ என்ன ஆனாலும் மனசோர்வு அடையாமல் வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கக்கூடிய அந்த தன்மையை உங்களுக்கு முருகர் கொடுப்பார். அந்த டிட்டர்மினேஷன், எதுக்கும் சலிக்காமல் எது வந்தாலும் நான் பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியம் வந்து உங்களுக்கு முருகரோட வழிபாடில் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த வழிபாடை ப்ராப்பராக எடுத்து இந்த ஸ்வாம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தை இந்த மாதம் யார் யாரெல்லாம் விரதம் இருக்கிறீங்களோ சொல்லி பயன்பெறுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் பாத யாத்திரை போகிறீங்களா சொல்லிக்கிட்டே நீங்கள் பாத யாத்திரை போங்க. ஸ்வாம் 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 அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி, இல்லை வாய் விட்டு சொன்னாலும் சரி, இல்லை மௌனமாக சொன்னாலும் சரி, ஸ்வாம் ஸ்வாம்னு உங்கள் காதுக்கு சொன்னாலும் சரி, காது கேட்குற மாதிரி சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் பரவாயில்ல. இந்த ஸ்வாம்ங்கிற பீஜ மந்திரம் பாத யாத்திரை போகும்போது சொல்லுங்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு கோயிலுக்கும் ஒரு பீஜ மந்திரம் உண்டு. நீங்கள் வந்து முருகரை தேடி போகிறீங்களா, அதுக்கு பீஜ மந்திரம் வந்து சௌம் ஸ்வாம். இந்த பீஜ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா அவரோட அருள் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த க்ஷேத்திரத்துக்கு போகும்போது நீங்கள் அந்த பீஜ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பலன் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ வந்துட்டு க்ரீம் அப்படிங்கிற பீஜ மந்திரம், இப்போ சாமுண்டேஸ்வரி கோயில் போகிறீங்க நம்ம மைசூருக்கு அப்படின்னா நீங்கள் க்ரீம்ங்கிற பீஜ மந்திரத்தை சொல்லணும். அப்படி அந்த மாதிரி இந்த பாத யாத்திரை போகிற காலகட்டத்துக்காகவே தான் இந்த பீஜ மந்திரத்தை நான் சொல்கிறேன். இந்த ஸ்வாம் அப்படிங்கிற இந்த பீஜ மந்திரத்தை சொல்கிறது மூலமாக உங்கள் அடையாளத்துக்கு உங்களுக்கு ஒரு தனித்துவமான அடையாளம் வந்து உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். 2 கான்ஃபிடன்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன், இது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். 3 கேர்லெஸ்னஸ் போகும். இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் சக்ஸஸ்க்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் முருகர் வந்து ஒரு லெவலில் சக்ஸஸ்க்கான கடவுள்னு சொல்கிறாங்க. ஸோ முருகர் உங்களுக்கு சகல விதமான வெற்றியை அருள் பாவிக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வழிபாடை எடுத்து இந்த ஸ்வாம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தை எடுத்து நீங்கள் சகல விதமான வெற்றிக்கும் பிராப்தம் பெறுவீங்க அப்படின்ட்டு நான் வந்து வேண்டி இந்த பீஜ மந்திரத்தை வாசிக்கிறேன். கேட்டு பலன் பெறுங்க. இந்த பீஜ மந்திர வழிபாடு எடுத்து சீரியஸாக எடுத்து செய்யுங்க. யார் யாரெல்லாம் இதை எடுத்து செய்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக வந்துட்டு இதில் வந்து பரிபூர்ணமான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஓம் கம் கணபதயே நமஹே. ஓம் கும் குருப்யோ நமஹே. ஸ்வாம் 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 ஸ்வாம். இந்த பீஜ மந்திரமாகிய ஸ்வாம் அப்படிங்கிற இந்த பீஜ மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு கேர்லெஸ்னஸ் போய் தனித்துவமான அடையாளம் உங்கள் மனசில் உருவாக ஆரம்பித்து அதே சமயத்தில் வெற்றியை நோக்கி போகிறதுக்கான அந்த டிட்டர்மினேஷன், கரேஜ், இது வந்து உங்களுக்கு முருகர் அருள் பாவிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. I will see you in the next video. Bye.